எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்தோனி பாக்யராஜ் அவரோட டைரக்ஷனில் இளம் புயல் ஜெயம் ரவி நடித்து வெளிவந்திருக்கிற சைரன் படம் எப்படி இருக்கு, இந்த படம் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா, படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகும். சைரன் அந்தோனி பாக்யராஜ் யாருன்னு கேட்டீங்கன்னா விஸ்வாசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த, இந்த படத்துக்குலாம் வந்து ஒரு டைலாக் ரைட்டராக இருந்திருப்பாரு. அவர் தான் இந்த அதுக்கப்புறம் சில படங்களுக்கு வந்து ஒரு சைடு ரோலில் வந்து நடிச்சிருப்பாரு. நீங்கள் ஹீரோவில் வந்து சக்தி ஃப்ரெண்டாக வந்து நடிச்சிருப்பாரு. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ்குமார், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சாம் சேஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ரூபன் தான் இந்த படத்துக்கு ஒரு எடிட்டர். ஸோ இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, சமுத்திரகனி, அழகம் பெருமாள், அப்புறம் அஜய், இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தோம். சைரன், அதாவது 14 வருஷம் கழிச்சு ஆயுள் தண்டனை கைதி பரவாயில்ல நம்ம ஜெயம் ரவி வெளியே வர்றாரு. வெளியே வந்து எல்லாரும் அவர் வெளியே வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க பொண்ணு வந்து சந்தோஷமா இல்லை. ஏன்னா இவர் வந்து தன்னோட சொந்த அம்மாவையே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற தாட்டு இந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இருக்குது. ஸோ ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாங்கிற ஒரு விஷயத்த அந்த பொண்ணுக்கு வந்து யாரும் சொல்லலை. பட் அவங்க ஜெயரவியோட அம்மா, அவங்க தங்கச்சி, இவங்களுக்கும் யாருக்குமே இது சரியான ஒரு விளக்கம் நம்மளுக்கு வந்து தரல கேரக்டர். ஸோ இப்படி வந்து ஒரு அப்பாவை இருக்கிற ஒரு கேரக்டர், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வெளியே வந்ததுக்கப்புறம் தன் பொண்ணை பார்க்கறதுக்கு ஏங்கிற விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. எப்படின்னா, நீங்கள் நட்புக்காக படம் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து ஜெயிலேருந்து பெரிய சரத்குமார், அப்பா சரத்குமார் வருவாங்க. இப்போ பையன் சரத்குமார் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக மனோரமா சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரியான சீன்லாம் இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் போக போக அந்த இடத்துல ஒரு கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக வர்றவங்க தான் நம்ம கீர்த்தி சுரேஷ். அவங்க ஆல்ரெடி ஒரு கேஸில், ஒரு பையனை கொன்ன கேஸில் விசாரித்து அடிச்சே கொண்டிருப்பாங்க. அதனால அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரீஜாயின் பண்ணி வர்றப்ப இப்போ ஒரு கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலையை இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, யார் கொண்டாங்க அப்படிங்கிறது. அப்படி இருந்து இந்த வந்து படத்தோட கதை போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மர்டர் நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மர்டர் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஸோ ஹீரோவுக்கு இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் ஒரு த்ரில்லர், ஒரு கிரைம் ஸ்டோரியா, ஒரு எமோஷனல் ட்ராமாவா இந்த படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்காரு நம்ம அந்தோனி பாக்யராஜ். ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்கில் எல்லா பாட்டுமே கேட்குற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சாம் சேஸ், அவரும் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜெயரவியை காட்டுற அந்த பிஜிஎம்மா நல்லாவே பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. எடிட்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இப்படி கடைசி கிளைமேக்ஸில் ஒரு பிளாக் வைஸ் காட்டுவாங்க. ஆனால் இதில் வந்து அப்படி காட்ட மாட்டாங்க. கிளைமேக்ஸில் அந்த அந்த கருவை காட்டிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடக்கிற சீனில் ஒவ்வொரு சீனாக அந்த கிளைமேக்ஸில் என்ன நடந்தது, எது நடந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு தருணத்தை இந்த படத்தை சீக்வன்ஸையை அப்பப்போ காட்டியிருக்க விதம் வந்து ஓகே, இப்படிலாம் நடந்திருக்கும், அப்போ என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆராயக்கூடிய கிளம்பி நாம போயிடும். சில விஷயங்கள்லாம் பிடிக்கிறப்பெல்லாம் இந்த படத்தில் வந்து இருந்துச்சு. அது ஒன்று தான் இந்த படத்துக்கு வந்து மைனஸ். மற்றபடி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயரவி அவரோட ஆக்டர் வயசா அப்பாவா வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு. ரொம்ப படங்கள் வந்து ஃப்ளாப்புக்கு அப்புறம் ஜெயரவிக்கு இந்த படம் ஒரு ஹிட் அப்படிங்கிற ஒரு வரிசையில் தான் இந்த படமும் வரும். ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம். படம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. பெருசாக மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு எல்கேஜி படிக்கிற பையனை நீங்கள் 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாம் சொன்னால் அவன் எப்படிலாம் எழுதுவோம். அதே ஒரு காலேஜ் படிக்கிற பையனை கூப்பிட்டு 1, 2, 10 வரைக்கும் எல்லாம் சொன்னால் எப்படி எழுதுவோம். வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான லெட்டர்ஸில் அவங்க வந்து கொண்டு வரல, சரியான இதில் வந்து இவங்க எழுதலை. எல்லாம் ஓகே தான். பட் அது காட்டின விதம், நம்மளுக்கு சொல்லப்பட்ட விதம் எல்லாமே, இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் அந்த படம். அந்த அளவு தான் இருந்துச்சு. அதை ஏன் இப்போ இந்த 2024 ஏகப்பட்ட விஷயங்கள் மாறிடுச்சு. ஸோ அப்போ வர வேண்டிய கதை இப்போ வந்து எடுத்து வச்சிருக்காங்க. சரி, நம்ம பார்க்கறதுக்கு கதை வந்து நல்லா இருக்கு. ஜெயரவியோட ரோலாக இருக்கட்டும், அப்புறம் யோகி பாப்போட காமெடி இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. பெரிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக யோகி பாப்போட கேரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப படம். அதுக்கப்புறம் நம்ம அழகம் பெருமாள், அப்புறம் அஜய், இவங்கெல்லாம் வந்து அவங்க ரோலில் சமுத்திரகனி, அவங்கெல்லாம் வந்து அவங்க ரோலில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக்கு, அதுக்கப்புறம் சில கன்வே பண்ணப்பட்ட சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சரியாக வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்க்ரீன் பில்ல நம்மளுக்கு வந்து கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு பொண்ணு தத்தாகமா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதனால வந்து வெறுக்கிறாங்கிறது ஓகே. கடைசி கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து
அப்பான்னு கூப்பிட்டு சில எமோஷனல் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து தங்கச்சி இருப்பாங்க, ஜெயரவியோட அம்மா இருப்பாங்க. அவங்கெல்லாம் அம்மா எப்படி யார் கொண்டது என்ன ஏதுன்னு அந்த பிள்ளைக்கு சொல்லலையாட்டு. ஜெயரவியும் அவங்க அம்மா கிட்ட சொல்ற மாதிரியே நீ ஏன் கொண்டா எதுக்கு கொண்டா யாருமே எதுவும் கேட்கல, அவர் ஜெயிலேருந்து வந்ததை வந்து சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நம்மள வந்து சீன்லாம் நான் கன்வே பண்ணல. ஏன் கன்வே பண்ணல அவங்க? ஏன் கொண்டா எதுக்குன்னு அம்மா கேட்க மாட்டாங்களா? சரி தங்கச்சி கேட்க மாட்டாங்களா? அதான் இவங்க சரி ஜெயரவி சொல்ல மாட்டாரா? ஏன் பொண்ணுக்கு அவங்களாம் சொல்ல மாட்டாங்க? கீர்த்தி சுரேஷ் வந்து தான் சொல்லுமா? கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. சில கிரைம் சீன்ஸ்லாம் அவங்க கண்டுபிடிக்கும் போது ஒரு நேர்த்தியான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராகவே அவங்க வந்து இருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உள்ள வச்சிருக்காங்க. இந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலியில் போகிற ஓடான எடுத்து வேட்டுக்குள்ளே விட்ட மாதிரி எங்கேயோ போகிற பிரச்சனை ஜெயரவிக்கு வந்து அதுக்கு மூலியமாக இங்கே கொண்டாடி வந்து சாகப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அனுபவமா பரமேஸ்வர் அவங்களோட கேரக்டர் அவங்க காட்டின அந்த போர்ஷன்லாம் அவங்க நல்லாவே நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டெப்னமாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவோம். ஒரு ஹிட் வரிசையில் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு ஜெயரவிக்கு. மற்றபடி இந்த படத்தில் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஒரு ஃப்ளாட் லைன் தான். பெரிய பெரிய ட்விஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ப்ரிடிக்டபிள் ஸ்டோரி தான் இந்த படமும். சரி ஓகே, ஜெயரவிக்கு ஒரு ஹிட் படம் வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம், பி ஹாப்பி. ஸோ ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தன் பை ராஜ் டெக் மசாலா யூடியூப் சேனல். ஸ்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.